அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி கேசரி. நம்மளில் நிறைய பேர் ஆடிக்கூழ் சாப்பிட்ருப்பீங்க. அது செட்டிநாடு பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இன்றைக்கி அதே மெத்தடில் அதே இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஆடி கேசரி செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஆடி கேசரி செய்கிறதுக்கு ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 3/4 கப் உளுந்து, 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் வெல்லம், நெய் 3/4 கப். இப்போது இதை ரெடி பண்ணிடலாமா? ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை இப்போது நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து உருக வச்சு எடுத்துக்கலாங்க. அதில் மண் எல்லாமே இருக்கும். நல்லா உருக்கி நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது உருகி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் உளுந்து சேர்த்து இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். கரிஞ்சு போயிடாமல் நல்லா பொன்னிறமான பதத்துக்கு வந்தோன்னே இதை தனியாக எடுத்து வெளியில் வச்சுருங்க. அடுத்து அதே மாதிரி தான் பாசி பருப்பையும் சேர்த்துட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோங்க. இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து பச்சரிசியும் அதே மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டு எல்லாமே ஆற வச்சுருங்க. இது மூணையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடணுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரவை மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். கிளறும் போது இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கிறேன். நம்ம டோட்டலாக 4 கப் தண்ணி எடுத்துருக்கோங்க. வெல்லத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தம் டோட்டலாக 4 கப் தான். இப்போ இது கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துகிட்டே இருக்குங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு லைட்டாக கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும் போது நம்ம இப்போது வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். வெல்லம் பாகு சேர்க்கும் போது இளசூடாக இருக்கணுங்க. ஒரு வேளை ஆறி போச்சுன்னா நீங்கள் அடுப்பில் லைட்டாக சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து வந்துடணுங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. அதே நேரத்தில் அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கணும். அடுத்து இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு அதுவும் கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போது மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இதே மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 3/4 கப் நெய்யும் சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அது நல்லாவே சுழண்டு வரும். நம்ம கிளற நல்லா கெட்டியாகி வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வருங்க. இப்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெய்யும் நான் சேர்த்துட்டேன். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கெட்டியாகி வந்துடுங்க. கெட்டியாகி வர்ற ஸ்டேஜில் நமக்கு விஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கோ அப்படி இல்லைன்னா கரண்டியோ வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அல்வா மாதிரி நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவே நல்லா சுழண்டு வருதுங்க. நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லைங்களா? ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. பார்க்கும்போது கஷ்டமாக தாங்க இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ஆடி கேசரி ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.